ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் 2 பேஜிங். அண்ட் என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து என்னுடைய ரிவ்யூ வந்து ஹேங் ஆனால நான் வந்து அப்படியே பாதியில் விட்டு போயிட்டு ஜஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோட ரெக்கார்ட் செட் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த என்னோட ரெக்கார்ட் செட் கிரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய index.php நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபைல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய PHP கோட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரீம்வேர் நம்மளுக்காக ஜென்ரேட் பண்ணது. அண்ட் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த பேஜிங்கை ப்ரோக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து ட்ரீம்வேரில் செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம நோட் பேட்லேருந்து அந்த பேஜிங் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, PHP யூஸ் பண்ணி. அண்ட் ரெக்கார்ட் செட் கிரியேட் ஆன உடனே இந்த கோட்ஸ் மட்டும் ஜெனரேட் ஆகாது. நம்முடைய கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டரும் நம்முடைய வெப்சைட்டில் கிரியேட் ஆகும். ஸோ நம்முடைய ரைட் ஹேண்ட் சைடில் பாட்டமில் வந்தீங்கன்னா ஃபைல்ஸ் டேப்பில் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த ஃபோல்டரே நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் அப்படின்ற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா paging.php அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ அதை திறந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நம்முடைய கனெக்ஷன் வந்து இங்கே வந்து ட்ரீமரால் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ டேரெக்டாக பேஜிங் போகலாம். அண்ட் சர்வர் பிஹேவியர் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் சர்வர் பிஹேவியர். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்கார்ட் செட் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்சர்ட் மேலே இருக்க மெனுவில் இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் டைனமிக் டேட்டா டைனமிக் டேபிள். ஸோ இதில் பார்த்துங்க, இன்சர்ட்டில் போயிட்டு டேட்டா ஆப்ஜெக்டில் உள்ள டைனமிக் டேட்டாவில் டைனமிக் டேபிள் இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்கார்ட் செட் 1 நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இங்கே ஷோ ரெக்கார்ட் அட் 10 அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல 5 கொடுத்துக்கிறேன். எனக்கு ஜஸ்ட் நான் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பேஜில் 3 ரெக்கார்ட் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ 3 எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டே போகணும். ஓகே, அண்ட் என்னுடைய பார்டர் வந்து நான் 1 வச்சுக்கிறேன் என்னோட டேபிளுக்கு. ஸோ செல் பேடிங் அண்ட் ஸ்பேசிங் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ அதை எம்டி விட்டுறேன். ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் இதை லைவ் வியூவில் கிளிக் பண்ணேன்னா இஸ் டு ஆல். ஸோ இதுதான் என்னுடைய ஆக்சுவலாக எனக்கு இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டேட்டா மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா நான் வந்து இப்போ கொடுத்தது தான் எனக்கு 3 டேட்டா மட்டும் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கொடுத்தேன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பேஜிங். ஸோ எனக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் பேஜ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த திரும்பி அந்த லைவ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த டேபிளுக்கு கீழே ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்னுடைய மவுஸ் கர்சர் வந்து அந்த டேபிளுக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போது என்னுடைய சர்வர் பிஹேவியரில் போயிட்டு இந்த சின்ன ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா ரெக்கார்ட் செட் பேஜிங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்தோன்னா ஜஸ்ட் நான் என்னுடைய ட்ரீம்வேரை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ரெக்கார்ட் செட் பேஜிங். ஸோ இதில் நான் மூவ் டு ஃபர்ஸ்ட், மூவ் டு பேஜ் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் அண்ட் மூவ் டு லாஸ்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரியான இது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு லிங்க். அப்படி இல்லைனா நீங்கள் இது உங்களுக்கு இதில் நீங்கள் பண்ணாமல் இருந்தால், ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாட்டு இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட். ஸோ இதில் நம்ம வந்து ரெக்கார்ட் செட் பேஜிங். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் நேவிகேஷன் பார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட் செட் பேஜிங். அதில் வந்து ரெக்கார்ட் செட் நேவிகேஷன் பார் இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே யூஸிங் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ். நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு எண்டு ஸோ இந்த மாதிரியாக டிஸ்பிளே ஆகும் நம்மளுக்கு கீழே. ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கிளிக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட் செட் பேஜிங்கில் வந்து நேவிகேஷன் பார். ரைட், நான் இப்போ ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுன்னு ஒரு ஏரியா இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம பேஜிங் வந்து முடிஞ்சு போச்சு இதோட. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆல். அண்ட் என்னோடய ப்ரௌசரில் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோடய டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு 3 டேட்டா டிஸ்பிளே ஆகுது. நான் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அடுத்த 3 டேட்டா டிஸ்பிளே ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அடுத்த 2 டேட்டா டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா என்னுடைய டேபிளில் வந்து மொத்தமே 8 டேட்டா தான் இருக்குது. ஓகே, நான் திரும்பி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு 3 டேட்டா டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் கிளிக் பண்ணனா என்ன லாஸ்ட் டேட்டா டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணனா இடையில ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் ட்ரீம்வேர் யூஸ் பண்ணி இதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம்.
பட் நம்ம இதோட நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஜஸ்ட் நம்ம ட்ரீமர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன கோட் ரன் ஆகுதுன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதை நம்ம வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ கோட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 17 லைன்ஸ் கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து நான் வந்து அதுக்கு யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து Notepad++. ஜஸ்ட் அதுலேருந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் மை பேஜ் ஆன் ஃபேஸ்புக்.